மஞ்சள் போடுறதுக்கு தான் இன்னும் 2 மாசம் இருக்குதே. அது வரைக்கும் காட்ட காய போட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, பீன்ஸ் இருக்குது, பீன்ஸ் விதை இருக்குது ஊனி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனி விட்டதுதாங்க. அது பாருங்க 10, 20 காய் பக்கமா புடிச்சிருக்குது ஒரு செடிக்கு. நல்லா பராமரிச்சிருக்கலாம் போல. மழை தாக்கம் ஜாஸ்தியாகி போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு அரை பிட்டு பக்கமா சுத்தமா வந்து களை எடுக்கல, உப்பு குடுக்கல, ஒண்ணுமே இல்ல. அப்படியே போயிருச்சு. என்ன சொல்லி என்ன பண்றது? பராமரிச்சிருந்தோம்னா, இப்போ விக்கிற விலைவாசி பார்த்தோம்னா ரூ. 100 ரூ. 120 பீன்ஸ் இருந்ததுன்னா எடுத்துட்டு வாங்க வித்து போடலாமுங்க அப்படின்றாங்க. இங்க ஊர்க்காரங்கலாம் மாட்ட விட்டு மேய்ச்சிட்டுருக்காங்க. என்ன பண்றது? சரி, ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். அக்ரி தமிழ் 360க்கு வரவேற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட போகிற காடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது மஞ்சள் போடுறதுக்கு. சரி, அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஈஸியாக கை செலவு காசாகிற மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போட்டது தாங்க இந்த பீன்ஸும் அவரையும். பீன்ஸு போட்டதும் சரி, அவரை போட்டதும் சரி, அதுலலாம் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. போட்டதுக்கப்புறம் பராமரிச்சோமான்னு கேட்டால் அதுதாங்க இல்லை. வெயில் சும்மா போலன்னு பொழந்து எடுத்துருச்சு. நம்ம என்ன யோசித்தோம், சரி போட்டது கை செலவு காசாகு 2 மாதத்தில் விதைக்கு விதையுமாச்சு, தோட்டத்துக்கு எருவுமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டதாங்க இந்த பீன்ஸும் அவரையுமே. அது என்னமோ தெரில, நம்ம ஓடுற நேரமோ இல்லை காலமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஈல்டுங்கிறதே கிடையாது. வெயில் அடித்து கொளுத்துன்னு கொளுத்தி விட்டுருச்சு. ஒன்றும் பாக்கியே கிடையாது. பாதி பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வளரவே இல்லை. ஆனால் நல்லா வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு 10, 20 அந்த மாதிரிலாம் வளர்ந்துருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா விதை போட்டாச்சு. விதை போட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்க்லர் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க 3ஆவது நாள்லேருந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மழை பெஞ்சது, அதனால் அப்படியே விட்டுருந்தோம். 3ஆவது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் வச்சிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போட்டிருந்ததுங்க. ட்ரிப்பு போட்டிருந்த காடு. சரி, ட்ரிப்புக்கு பதிலாக ஸ்ப்ரிங்க்லர் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா வருமே அப்படிங்கிறதுக்காக வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுங்க. அங்கே உங்களுக்கே தெரியும், அங்கே பாருங்க நம்ம யானை வந்து மேய்ஞ்சிட்டு போன தென்னை மரம்லாம் நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 நாள் கழித்து அப்படியே மொல்லமாக வந்து முளை போகிறக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. மேலே முளப்பு தட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து முளப்பு தட்டி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொன்றா. சரி அப்பா, ஒரு வழியாக முளைச்சிருச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா, அடுத்த நாள் மழை பிடிச்சி சாத்துன்னு சாத்திடுச்சு. காடு பாருங்க எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்களா? பூரா தண்ணி போய் அது போய் இது போயின்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணிருச்சுங்க. ஒரு 2 நாள் தொடர்ந்து மழை. சரி, மழை தானே, அதனால எந்த பிரச்சனையும் வராது. சுற்றி வாய்க்கால் எடுத்துருக்கிறா, பார் கொதிக்கிறா, ஒரு பிரச்சனையும் வராதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோமுங்க. ஆனால் அதுவும் அப்படி நடக்கலை. பாருங்க, இப்போது இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா கால் மாறுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். உப்பு மருந்து எல்லாம் போட்டு கால் மாறுறதுக்கு ஆரம்பித்தோம். எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, உப்பு சத்து கொஞ்சம் கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புஜிடிக்காக வளரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்மளும் போட்டு கால் மாறுறதுக்கு ஆரம்பித்ததுங்க. ஆரம்பித்த நேரமோ என்னமோ தெரில, ஆரம்பித்து முடித்ததுலேருந்து மழையும் பெய்யல, ஒன்றும் இல்லை. சரியான வெயில். ஒன்றும் சொல்கிற பாடே இல்லை. இவர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக வந்து ஏர் ஓட்டுறவர். எப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, முதல்ல நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓட்டி முடிச்சுட்டு தான் அடுத்த காடுக்கு போவாருங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். இவர் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஓடி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஏர் ஓட்டுனதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. வெயில் சரியான வெயில். பொலன்னு பொழந்து எடுத்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. பாதி இடத்துக்கு பீன்ஸ் முளைச்சிருக்குது, பாதி இடத்துக்கு சுத்தமாக முளைக்கவே இல்லை. முளைக்காத இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை போட்டு விட்றலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அவரை விதையும் நம்மகிட்ட இல்லை. சரின்னு சொல்லிட்டு வர அளவுக்கு வரட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். பராமரிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. போக போக பார்த்தோம்னா அங்கங்கன்னு பூ பிஞ்சு பிடிச்சி 1, 2 வர்றதுக்கு ஆரம்பிச்சது. மேலே நம்பிக்கையே இல்லை. பக்கத்தோட்டத்தில் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க ரூ. 60, ரூ. 70 விற்கும்போது பார்த்தீங்கன்னா உளுந்து பொறிச்சார் அவர். பாவம் மனுஷன். உளுந்து பொறிச்சு அவர் பார்த்தீங்கன்னா நாட்டு பீன்ஸ் போட்டிருந்தாரு. இங்கேருந்து கர்நாடகா கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம அங்கேருந்து கர்நாடகா கொண்டு போகிறதுக்கு யாரும் கிடையாதுங்க. நம்மளே கொண்டு போகிறதா தான் கொண்டு போக முடியும். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து அங்கே இருக்கிறாரு. அதனால் இங்கேருந்து ஆட்டோவில் போட்டுவிட்டோம்னா அவங்க இடம் பார்த்து அவங்க காசு வாங்கிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம ஹைப்ரிட் போடுறதுனால நம்ம தாளவாடி மார்க்கெட்லேயே வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க. அவர் பாட்டுக்கு ரூ. 60, ரூ. 65 போல உளுந்து பொறிச்சிட்டே இருந்தாருங்க.
ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரூ. 20 வந்ததுங்க. ரூ. 20 வந்த வேகத்துக்கு விட்டாரு பாருங்க மாட்டை. மொத்தத்தையும் மேய்ச்சிட்டார். ஒன்றும் பாக்கி இல்லை. மேய்ச்ச அடுத்த நாள் கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு ரேட் ஏறுது. ரூ. 80 85ன்றாரு. பீன்ஸ் இல்லை, நம்மளது பார்த்தீங்கன்னா புஷ் பீன்ஸ் தான் போட்டிருந்தான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ வச்சு பிஞ்சு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. சரி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, நம்மளுக்கு இது நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டோமுங்க. விட்டுட்டு 2 நாள் திருப்பி தொடர்ந்து மழை. நம்மளே இங்கே பாதி வெயில் அடித்து மழை அடித்து புயல் அடித்து ஒன்றுமே வரல. அங்கே பாருங்க காடு மாதிரியா இருக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆளுக்கு வந்து வேலையும் செய்கிறதுக்கு ஆளுக்கு வந்து மழை பெஞ்சிருச்சுனாலும் வரமாட்டேன்றாங்க, ஓவர் வெயிலுனாலும் வரமாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் வந்ததெல்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க. இந்த தென்னை மரத்து சைடில் இருந்தது, சந்தில் இருந்தது, பொந்தில் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு 20 25 காய் பக்கமாக வந்துருந்ததுங்க. ஆனால் அதுக்கு அந்த பக்கம் போக பார்த்தோம்னா ஒரு காய் கிடையாது. சொல்ல போனோன்னா செடியே கிடையாது. என்ன பண்ணுறதுங்க, வர அளவுக்கு வரட்டும்னு சொல்லி அப்படியே விட்டாதாங்க ஏதோ இந்த அளவுக்கு வந்தது. அப்படி இப்படின்னு சொல்லி அடித்து பிடிச்சி ஒரே ஒரு மூட்டை எடுத்தோமுங்க. அந்த ஒரு மூட்டை எடுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ ராப்பு காடு. என்ன பண்ணுறது, ஒரு பிட்டு நிறைய போட்டு நம்மளும் ஒரு 2 3 பீடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஒன்றும் வேலையாகிற மாதிரி தெரிலிங்க. இது மருந்தடிச்சும் கட்டணம் பண்ண முடியாது. அது இல்லாமல் மஞ்சள் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா 2 மாதம் டைமும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை இப்படியே விட்டுருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. மஞ்சள் வந்து வருஷத்து வெல்லாமல் டைம் தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுங்க ரொட்டாவட்டர் விட்டுறலான்னு முடிவு பண்ணாங்க. கடைசியில் நம்ம கிடச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூட்டை கிடச்சிதுங்க. நம்மளுக்கு போட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்பத்து மார்க்கெட் ரேட்டுக்கு ரூ. 65 போயிட்டு இருந்தது. நமக்கு அந்த ரூ. 65 அப்படியே கொடுத்துட்டாருங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா 10 20 காய் கேரண்டி இருந்தது. ஆனால் செடி இல்லாமல் போனது, இல்லை சரியாக பராமரிக்காமல் போனது, மழையினால தான் பார்த்தீங்கன்னா மொத்த செடி அழிஞ்சு போனதுக்கு காரணமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரை போட்டிருந்தேன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் போட்டிருந்தேன். அவரை வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேங்க. இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வீடியோ. இதுவும் பார்த்தீங்கன்னா மோசமெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. ரூ. 60 65 விற்றுட்டு இருந்தது. ஆனால் நமக்கு ஈல்டு நல்லா வந்திருந்ததுன்னா நல்ல ரேட்டுக்கு போயிருந்தது. நல்ல விஷயந்தான். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி காப்பாற்றிருந்தோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமுங்க. கை செலவு காசும் ஆயிருந்திருக்கு. என்ன பண்ணுறதுங்க, நம்ம தலையில் என்ன எழுதிக்குதோ அதுதான் நடக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரிங்க, இன்றைக்கி அந்த வீடியோ அவ்வளோதாங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.